Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, ரிசல்ட்டை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் கேளுங்க. சரியா, ஏன்னா நிறைய பேர் வந்து வருஷம் இந்த தவறை என்ன பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய தவறை காலேஜ்லேருந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. என்ன அப்படின்னா பயம். இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலேஜில் சூப்பராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மொதல் 5 to 10 days சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. சரியா, அதனால இப்போ ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் பையனையோ பொண்ணையோ நீங்கள் என்ன பண்ண வேணாம்னு சொல்லி பார்த்தா திட்ட வேணாம். சரியா, ஆனால் இருக்கிற மார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் நீங்கள் வாங்க. தயவு செய்து பசங்களை பிளேம் பண்ணியோ இல்லை பசங்களை திட்டியோ இப்போ வந்து எந்த விஷயமே நம்ம மாற்ற முடியாது. நமக்கு ரிசல்ட் வந்து கையில் வந்துருச்சு. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கே போய் அந்த காலேஜ் போயிடுமோ, இந்த காலேஜ் போயிடுவோமோ, அப்படி போயிடுவோமோ, இப்படி போயிடுவோம்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதட்டப்பட்டு போகாதீங்க உடனே. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இயர் பை இயர் இதுதான் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு மாதமாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தா வீடியோ வந்து கொடுத்துட்டே இருக்கோம். காலேஜ் போய் ஏறி இறங்குங்கப்பா, சென்னை போங்க, கோயம்புத்தூர் போங்க, இல்லை திருச்சியில் இருக்கக்கூடிய நல்ல காலேஜஸ்லாம் போங்க, போய் விசிட் பண்ணுங்கள், பாருங்கள் காலேஜ் எப்படி இருக்காங்க, இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன் 1 month நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்போல்லாம் நமக்கு நல்ல டைம் இருக்கும், பொறுமையாக போகலாம் வரலாம். இப்போ உங்கள் கையில் வந்து ரிசல்ட் வந்துருச்சா, ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கே என்னென்னா ஒரு பதட்டம். ஐயோ, நமக்கு சீட் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பதட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தவறான முடிவு தான் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிறோம். சரியா, அதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து யோசிங்க. ஒரு 5 days ஃப்ரீயாக விடுங்க. 5 days ஃப்ரீயாக விட்டுட்டு ஓகே நல்லா இன்ஜினியரிங் போகலாம், இல்லை பேராமெடிக்கல் போகலாம், சரி எந்த பக்கம் போகலாம், சென்னை போயிடலாமா, இல்லை கோயம்புத்தூர் போயிடலாமா, இல்லை நம்ம வீட்டுக்கு நியரஸ்டாகவே காலேஜ் இருக்கா அப்படிங்கிறத பொறுமையாக யோசிங்க. ஒருவேளை நீங்கள் இந்த யோசனைலாம் தாண்டி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேல நம்ம நம்பர் பார்த்துருப்பீங்க, எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் டிசிஷன் பாக்ஸ் கூகுள் ஃபார்ம் கூட இருக்குது, கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு சரியான கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு என்னச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் பக்கம் போகிறதுக்கு ரெடி ஆகுங்க. இந்த பயத்தை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.